அனைவருக்கும் வணக்கம். திமுகவை பிடித்த இன்னொரு பீடையும் இப்பொழுது திமுகவை விட்டு விலகியிருக்கு. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த மதிமுக காங்கிரஸு ஐயோ ஒவ்வொருத்தராக விட்டு போகிறத பார்க்க என்ன மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. கூடவே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணக்கூடியவங்களை நம்ம கூட வச்சுக்க விரும்பவே கூடாது. சந்தர்ப்பவாதிகள் கரெக்டாக எந்த நேரத்தில் எங்கே என்ன கிடைக்குமோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பவாதிகளை கூடவே வச்சுக்கவே கூடாது. ஆனால் இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரிசல்ட் வர்ற டைமிங்கில் திமுக தோக்க போகுது, விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிகிற வர நேரத்தில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆளாக நம்மளை விட்டுக்கிட்டு போக போகிறது யாருன்னா தேமுதிக தான், பிரேமலதா அவர்கள் தான் நம்மளை விட்டுக்கிட்டு போக போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. மீதி எல்லாரும் நிற்பாங்க, விசிகாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, அவங்கெல்லாம் கொள்கைவாதிகள் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இதுவாக சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அப்படியே தலைகீழாக தான் நடந்திருக்கு. மீதி எல்லாரும் சோஃபா வாங்கிட்டாங்க. தேமுதிக பிரேமலதா அவர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் நன்றியோடு இருப்போம், நாங்கள் யார் கூட கூட்டணி சேர்ந்தோமோ அவங்க கூட நாங்கள் நன்றியோடு இருப்போம், எக்காரணத்தை கொண்டும் இவங்க தோத்துட்டாங்கன்றதுக்காக நாங்கள் விட்டுட்டு போகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிவிச்சிட்டாங்க. ஐயுஎம்எல்ஏ துரோகம் பண்ணிருச்சு. 60 ஆண்டு கால கூட்டணி அவங்களே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா தேமுதிக இருக்காங்க. உண்மையாலுமே இது இந்த தேர்தல், இந்த ரிசல்ட்டு இதெல்லாம் உண்மையான முகங்கள் யார் யார் அப்படின்றதெல்லாம் தெரியுது. யார் யாரெல்லாம் பதவிக்காக இதுக்காகலாம் இருக்காங்க, யார் யார் உண்மையாலுமே நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இப்போ நன்றியோடு இருந்தார்ன்ற காரணத்திற்காக செல்வ பெருந்தகை அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவரை தூக்கிட்டாங்க. அந்த இடத்துல மாணிக்கம் தகூரை போட்டிருக்காங்க. நல்லா கரெக்டான ஆள் தான். நான் கூட ஏதாவது ஒரு நல்ல தலைவரை போட்டு கட்சியை வளர்த்துற போகிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டான ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அந்த ஆள் காங்கிரஸையே போட போகிறாரு. கூடிய விரைவில் செல்வ பெருந்தகை திமுகவுக்கு வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம மதிமுக கதைக்கு வருவோம். மதிமுக கட்சியில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, செந்தில் செல்வன் அவர்கள் மற்றும் TM ராஜேந்திரன் அவர்கள். இவங்க 2 பேரையும் வைகோ அவர்கள் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்டிருக்கார். அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ 2 பேருமே திமுகவில் விரைவில் இணைய இருப்பதாக தகவல் வந்திருக்குங்க. இதில் விஜய் அவர்கள் இதுக்குள்ளே குதிரை பேரம் நடத்தியிருக்காரு. விஜய் வைகோ அவர்கள்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண வைங்க, அந்த 2 இடத்துல இடைத்தேர்தல் நடக்கிறப்போ நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி அந்த 2 வேட்பாளர்களும் ஜெயிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், அதுக்கு நான் கேரண்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். இதை வைகோ அவர்கள் 2 இடத்துல உளறிட்டாப்ல. முதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட்டில் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்றத வைகோ அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார். முதல்ல அவர் பேசுகிறத பாருங்கள். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுகவில் தான் இருக்க போறேன்னு போயிட்டாரு. ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏவா தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கல்ல, குதிரை பேரம் நடந்ததுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? இதுதான் சாட்சி. விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண வைங்க, அதுக்கப்புறம் நம்ம இடைத்தேர்தலில் நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன், எல்லாம் செஞ்சு தந்துடுறேன். கேவலமாக இல்லை? இப்படி குதிரை பேரம் பண்ணுறதுக்கு கேவலமாக இல்லை? 2 பேரும் திமுக சின்னத்தில் போட்டி போட்டவங்க, திமுக சின்னத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றவங்க. திமுக வாக்குகள் எல்லாமே வெக்கமா இல்லையா விஜய் அவர்களுக்கு? உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டால் அவங்க திமுகவுடைய சொத்து. வைகோ அவர்கள் அவங்கள ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. வெக்கமா இல்லையா? இதில் விஜய் அவர்கள் வேற கேட்டிருக்காரு, விஜய் அவரே உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறதும் என்னெல்லாம் எப்படிப்பட்ட கேலி கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் ஓப்பனாகவே பண்ணுறாங்க, அதை ஓப்பனாகவே வேற பேசுகிறாங்க. இன்னொரு இடத்துலையும் இதே விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அவங்க பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. அதில் சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செந்தில் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார், ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்லல. 2 இடத்துல இதை ஒத்துக்கிட்டார். குதிரை பேரம் நடந்தது 2 இடத்துல சொல்லியிருக்காருங்க. கையில் இருக்கிற மைய பாருங்கங்க, ஓட்டு போட்ட மைய அது இன்னுமே காயலை. அதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் எல்லாரும் போயிருக்காங்க கூட்டணியில். இப்போ மதிமுகவும் விட்டுட்டு போயிட்டாங்க.
அதுக்குள்ளேயும் பாருங்கள் ஹார்ஸ் ட்ரேடிங் அவ்வளோ ஓப்பனாகவே தெரியுது, ஓப்பனாகவே சொல்கிறாங்க இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. கையில் இருக்கிற மைய காயல இன்னும் அதுக்குள்ளே திமுக முதுகில் இப்படி குத்திக்கிட்டு குதிரை பேரம் செஞ்சுக்கிட்டு அதையும் ஓப்பனாக பேசிட்டு வெக்கமே இல்லாமல் திரியிறாங்க. திமுககாரன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைச்சி நாயாக உழைச்சி பேயா திரிஞ்சு எல்லாரையும் வெற்றி பெற வச்சா இவங்கெல்லாம் எந்த வேலையும் செய்யாமல் சொகுசாக உட்காந்துருந்துட்டு திமுக தோக்கணுன்றதுக்காகவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நயவஞ்சகர்கள். திமுககாரங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கே ஜெயிச்ச கூட்டணி கட்சிகளில் ஜெயிச்ச 1-2 பேரையே திமுககாரன் தான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சது. இவங்கெல்லாம் எந்த வேலையும் பார்க்கல. யாராவது ஏதாவது வேலை பார்த்தாங்களா தேர்தல் நேரங்களில்? இவ்வளோ கஷ்டப்பட்டு திமுககாரன் உழைச்சி அந்த வெற்றியை கொண்டு வரணும், இவங்கெல்லாம் போய் ஆதரவு கொடுக்குறது என்ன? இவங்க பாட்டுக்கு வந்து ராஜினாமா பண்ண சொல்கிறது என்ன? அதுவும் திமுக சின்னத்தில் போட்டி போட்டவங்கள ராஜினாமா பண்ண சொல்கிறது என்ன? அதுவும் முதலமைச்சரே வந்து இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாராம் இடைத்தேர்தலில். அதில் இந்த முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூட வந்து வெக்கமாக இல்லை போல இருக்கு. தீய சக்தின்னு எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இப்போ திமுக சின்னத்தில் போட்டி போட்டவங்களே வந்து ராஜினாமா பண்ண சொல்லி அவங்களுக்கு பதிலாக ஏதாவது பண்ணி நம்ம அதாவது அந்த தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணும், எப்படியாவது இந்த 5 வருஷத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மையை நமக்கு காட்டுற மாதிரி நமக்கு தேவையான ஆட்களை நம்ம கூட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ திமுக சின்னத்தில் போட்டி போட்ட 2 பேர் இருக்கிறது பிரச்சனை தானே, அப்போ அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணுறது தான் சரின்ட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இப்படிப்பட்ட கேவலமான அரசியலை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகளையும் தானே கம்யூனிஸ்டுகளை பார்த்து உண்டியலை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறது, விடுதலை சிறுத்தைகளை பேசியிருக்காரு, திருமாவளவன் அவர்களை பேசியிருக்காரு, எல்லாரையும் பேசியிருக்காரு. பேசிட்டு இன்றைக்கி அவங்கக்கிட்டே ஆதரவு. எப்படி இவங்களும் வெக்கமே இல்லாமல் சோஃபா வாங்கிட்டு போய் ஆதரவு கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த கூட்டணியையுமே கல்லாப்பட்டி கூட்டணின்னு தான் சொன்னார். அப்போ கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இதுக்கெல்லாம் கேரளாவுக்கு அடிமாடாக போகலாம். இப்படியெல்லாம் போகிறதுக்கு, இப்படியெல்லாம் ஒரு பொழப்பு பிழைக்கிறதுக்கு கேரளாவில் அடிமாடாக போகலாம். என்ன பொழப்பு இது? இதில் வேற சமீபத்தில் ஒரு திருமண விழா நடந்துச்சு. அந்த திருமண விழாவிற்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க, வைகோவும் போயிருக்காரு, பக்கத்தில் சீமானும் போயிருக்கார். அப்போது இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. நீங்கள் அந்த காணொலியெலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் பேசிக்கிறாங்க. வைகோ அவர்கள் பக்கத்தில் இருக்கார். பக்கத்தில் இருந்து பேன்னு பார்த்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆச்சு. ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்க்குற மாதிரியும் வைகோ அவர்கள் இன்னொரு பக்கம் பார்க்குற மாதிரியும் அப்பப்போ சீமான் கூட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள்ன்ற மாதிரியும் வீடியோஸ்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். இதை வந்து வைகோ அவர்கள் இப்போது விலகிறப்போ பொய் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை, திரும்பி கூட பார்க்கல அப்படின்ட்டு. என்ன இது இப்படிலாம் சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் அவர் கூடயும் பேசியிருக்கார், கை குலுக்கியிருக்காரு, பேசியிருக்கார். ஆனால் பொய்யை பாருங்கள், பேசவே இல்லைன்ட்டு பொய் சொல்கிறார் வைகோ. ஒருவேளை பேசவே இல்லை, கை குலுக்கலை, வைகோ அவர்கள் சொன்னது உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னாலுமே அதில் ஒரு தப்பு இல்லை. அது சரி தான், இவங்க கிட்டலாம் அரசியல் நாகரிகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நேராக ஓடி வந்து நெஞ்சிலே குத்தக்கூடிய சீமான் எவ்வளோ மேல். நேராக வந்து நான் பெரியாரை எதிர்க்க தான் செய்வேன், பெரியார் எனக்கு கொள்கை எதிரி, எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறார் இல்லையா? எதிரி தான். எதிரி வந்து நமக்கு நேராக வந்து ஓடி வரான்னு தெரியுது. இவன் இப்படி தான் வருவான், இந்த டைரக்ஷனில் தான் வந்து குத்துவான் அப்படின்னு நமக்கு தெரியும், கணிக்க முடியும். ஆகவே அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற அரசியலை நம்ம பண்ணுவோம். எதிரிகிட்ட கூட நம்ம மூஞ்சி கொடுத்து பேசிடலாம், எதிரியை கூட நம்பிடலாம். ஆனால் நம்பிக்கை துரோகிகளை நம்பவே முடியாது. நம்பிக்கைன்றது வேற டாபிக். கூடவே வந்துக்கிட்டு முதுகில் குத்துற ஆட்களை என்றைக்குமே நம்ப முடியாது. அதனால தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு திமுக தனியாகவே நிற்கட்டும். திமுககாரங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். தேர்தலில் போட்டி போடுறப்போ யாருக்கெல்லாமோ வாய்ப்பு கிடைக்குது. அவங்களுக்கு தான் இப்போ புதுசாக ஒரு நல்லா கூட்டணி அமைஞ்சிருக்காமே, அந்த நல்லா கூட்டணியில் சீட்டு வாங்கிட்டு 4 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ என்னத்தையோ வாங்கிட்டு போட்டி போடட்டும். திமுகவில் 234லையும் திமுககாரங்க நிற்கட்டும். வெற்றியோ தோல்வியோ என்ன நடந்தாலும் திமுககாரங்க ஃபேஸ் பண்ணிக்கட்டும். கண்டவன்லாம் நின்று அவன் ஒரு தொகுதியில் வேலை பார்ப்பான், ஒரு தொகுதியில் பார்க்க மாட்டான். சில கட்சியெல்லாம் வேலையே பார்க்கல, ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டானுங்க இந்த காங்கிரஸ்லாம், நாங்கள் தேர்தலுக்கு தாவேக்காவுக்கு தான் வேலை பார்த்தோம், தாவேக்கா ஜெயிக்கணும்னு தான் வேலை பார்த்தோம் அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் பட்ட நம்பிக்கை துரோகிகளுக்கு சீட்டு கிடச்சி அதில் 5 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸில். இப்படி கேடு கட்டவனுங்களையெல்லாம் கூட்டணியில் வச்சுக்கிட்டு கொள்கை கூட்டணின்னு சொல்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. திமுக தனியாக நின்று எவ்வளோ ஜெயிக்க முடியுதோ அவ்வளோத்தையும் ஜெயிக்கட்டும். அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். இதை முன்னாடி இருந்தே நமக்கு இதுதான் விருப்பம். நமக்கு இந்த கூட்டணியில் இவ்வளோ கட்சிகள் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எத்தனை பேர் எப்படி இருப்பான், எவன் உள்ளடி வேலை பார்ப்பான், இதெல்லாம் தெரியாது. வெற்றியோ தோல்வியோ நம்மளை சுமந்து எதை வேணால் நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஆராசா அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடையிலே வச்சுருந்தாங்க சமீபத்தில். தலைவரே சொல்லுங்க தலைவரே, நமக்கு கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லுங்கள், நம்ம தனியாகவே நிற்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய விருப்பமுமே. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்த தேர்தலெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த வைகோன்ற ஆள் இவர் திமுகவுடைய தலைவராக இருந்தால் இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? திமுகவை இல்லாமல் ஆக்கியிருப்பார். கலைஞர் என்னும் தீர்க்க தரிசி. ஐயோ, அப்போவே தெரிஞ்சிருக்கு இவரை பற்றியெல்லாம். அப்போது என்ன கலைஞர் என்னும் தீர்க்க தரிசி முன்னாடியே எல்லாத்தையும் கணிச்சிருக்காரு. காலத்திற்கும் கலைஞருக்கும் நன்றி. வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு, திமுகவுடைய சின்னத்தில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி எங்களை நிர்பந்திச்சாங்க, நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம், நாங்கள் எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டுருக்க வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் திமுக கூட்டணியில் இருக்கணும்? அவர் தான் அல்வா தர மாதிரி தரேன் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் விஜய். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நம்ம கூட வர்றவங்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அப்படியே போயிருக்க வேண்டியதானே? ஏன் போகலை நீங்கள்? ஏன் திமுக கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்திச்சிங்க? உங்களுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? தேர்தலில் எந்த வேலையும் பார்க்காம திமுகவை தோக்கடிக்கணும். திமுக இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல சீட்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் யாரும் வேலை பார்க்கல, அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. திமுக காரன் தான் கஷ்டப்பட்டு அவன் உழைப்பை மாடு மாதிரி வேலை செஞ்சு போட்டு ஜெயிச்ச இந்த காங்கிரஸில் 5 பேர், விசிகாவில் ஜெயித்தவங்க, இப்போ மதிமுகவில் ஜெயித்தவங்க எல்லாம் திமுக காரனோடைய ரத்தமும் வேறவேன் தான். இவங்க எல்லாம் ஒருத்தரும் வேலை பார்க்கல, அது தெளிவாக தெரியுது. இதில் வைகோ அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காரு, திமுக இப்போ என்ன குதிரை பேரம் செய்தா ஒட்டக்க பேரம் செய்தா? எங்கள் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு போகிறேன்னு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு பேர் நன்றி விசுவாசம், மனசாட்சி உறுத்தம். திமுகவுடைய சின்னத்தில் நின்று நம்ம போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கோமே, திமுககாரங்க கஷ்டப்பட்டு மாடா பேயா உழைச்சிருக்காங்களே, அந்த ஒரு மனசுக்குள்ளே உறுத்தும் இல்லையா? நன்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால என்றைக்குமே நன்றி விசுவாசத்தை மறக்க முடியாது. அவங்க நன்றி கெட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. புரியுதா? இதில் குதிரை பேரம் பண்ண வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. தாவேக்கா தான் குதிரை பேரம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வேணும், ஆட்சியை தக்க வச்சுக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு குதிரை பேரம் பண்ணணும். ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் ஆதரவெல்லாம் தேடுனாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவை. ஆகவே குதிரை பேரம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவன் தான் குதிரை பேரம் செய்வான், திமுக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வைகோ அவர்களே, வாட் ப்ரோ, போங்க நீங்களும் ப்ரோ தான். உங்களை இனிமேல் ஜென்சி மோட்டில் தான் நாங்கள் அணுகுவோம். போங்க. இருந்த கொஞ்சம் நெஞ்ச மதிப்பு மரியாதையும் இழந்துட்டார். மாற்றி பேசுறது, அங்கிட்டு தாவுறது இங்கிட்டு தாவுறது, எல்லாரும் தான் சொல்கிறேன். விசிகா திருமாவளவன் அவர்களே, வன்னியரசு அவர்களே, ஐயுஎம்எல்ஏ, இவர் எல்லாம் ஒரே மாதிரி தான். காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவர்கள் மேலே மட்டும் இருந்த மரியாதையாக அவர் காப்பாற்றிக்கிட்டார். இந்த டி ராஜேந்தர்னு ஒரு மனுஷன் முன்னாடியே வைகோ அவர்களை பற்றி கணிச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான், இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். அதுக்கு பல பேர் உதாரணம். கரெக்டாக சொல்லியிருக்காரு மனுஷன். அப்போவே தீர்க்கதரிசியாக தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்ன வைகோ அவர் ஒரு சைக்கோ, வைகோவை நம்பி போனால் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னார். வைகோவை நம்பி போகிறதில்ல, வைகோ யாரையாவது நம்பி இருக்காருன்னா அவங்க காலையும் கெடுத்து விட்டுருவார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தாவேக்கா கிட்ட போகிறாங்களா, தாவேக்காவுக்கு தான் இடைத்தேர்தலையும் ஆதரவு தெரிவிப்பாங்களாம், எல்லா தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் அவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்களாம், எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ திமுகவை என்னென்ன காரணங்கள்லாம் சொன்னாரோ அதையே தாவேக்கா கிட்டே சொல்லிட்டு திருப்பி வெளியே வருவார் பாருங்க. இது நடக்க தான் செய்யும். இது ஒரு நிலையா நிற்கக்கூடிய கேஸ் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரிப்பட்ட நபர்களுடைய குணம், இவங்களுடைய முகம், இவங்களுடைய உண்மை முகம் எல்லாமே இப்போது தெரிஞ்சிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு. இனிமேலாவது இந்த மாதிரிப்பட்ட துரோகிகளை கூட சேர்த்துக்காம இருக்கிறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் போகிறப்போ கூட முதுகில் குத்திக்கிட்டே தான் போகணும். முதுகில் குத்திட்டு போக போகிறோன்னு முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் போகிறப்போ கூட முதுகில் குத்துறது அப்படின்னா புரியலையா உங்களுக்கு? அதான் இந்த சோஃபாவில் உட்காந்து இருக்கிறப்போ அவர் பேசவே இல்லை, ஸ்டாலின் எங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை உருட்டினார் பாருங்க வைகோ அவர்கள். எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? ஸ்டாலின் அவர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். புகழேந்தி ஐயா. அவர் துரோகம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டேயுமே சிரிச்சிருவார், எல்லாருக்கிட்டேயுமே பண்போடு நடந்துப்பார். அவர் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிற ஒரு குணம் அவருக்கு கிடையவே கிடையாது.
அவரை எத்தனை பேர் எவ்வளோ மோசமாக பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவர் முன்னாடி போய் நின்னா வெல்கம் பண்ணி அவங்கள க்ரீட் பண்ணி அவங்கள அரவணைச்சு அவங்கக்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசி அப்படி தான் அவர் பழகியிருக்காரு. அதுதான் அவருடைய குணமே ஆக்சுவலாக. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இதில் கூட முதுகில் குத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு கேவலமாக நினச்சி பேசியிருக்காரு பாருங்க. வைகோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இப்படி ஒரு நிலையற்ற ஒரு அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர் கட்சி எம்எல்ஏக்களை அவர் சொல்கிறத கேட்கல. புரியுதுங்களா? பின்ன யார் கேட்பா? இப்படி இருந்தால் யார் கேட்பா? 2 பேரும் திமுகவுக்கு விரைவில் வரப்போகிறாங்கன்ட்டு செய்தி வருது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைகோ அவர்கள் தன் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இப்போ ராஜினாமா பண்ண சொல்லி கேட்டிருக்கார் இல்லையா? உண்மையிலேயே சோத்தில் உப்பு போட்டலாம் தான் சாப்பிட்றார் வைகோ அவர்கள் அப்படின்னா, அவருடைய மகன் இருக்கார் இல்லையா துரை வைகோ, அவருடைய எம்பி சீட்டை ராஜினாமா பண்ண சொல்லலாம் இல்லையா? உண்மையிலேயே சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றாரு, சூடு சோரணை இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய மகனையும் ராஜினாமா பண்ண சொல்லலாம் இல்லையா? ஐயையோ, நம்ம இதெல்லாம் கேட்டோன்னா பிறகு அந்த பழைய மோட்டில் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாருங்க துரை வைகோ. அரசியலுக்கு வந்திருக்கிறார். டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுடி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாது அரசியலுக்கு வந்தேன். இந்த எம்பி சென்ற முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் வேண்டாம் ப்ரோ, வைகோ ப்ரோ அவரை ராஜினாமெல்லாம் பண்ண சொல்லிடுறாங்க. பிறகு திருப்பி அழுவார், ஏதாவது இந்த மாதிரி ஒப்பாரி வச்சு அழுவார் கூட்டத்தை கூட்டி. எங்கள் அப்பாவுக்கு தலைகுனிவு வந்துடக்கூடாது தான் நான் அரசியலுக்கே வந்தேன். இப்படி ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இயங்குதுங்க. ஐயோ எப்படி இருக்குது பாருங்களேன். கையில் வேற எந்நேரமும் கட்சி கூடிய சுமந்துக்கிட்டே தான் திரிவார் மனுஷன். பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. வேண்டாங்க, ராஜினாமெலாம் பண்ண வேண்டாம் போட்டு. ஆனால் சூடு சோறனா வெக்கம் ரோசம் மானம் ஈனம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணலைன்னு சொன்னால் இது எதுவுமே இல்லை, சூடு சோறனா எதுவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதில் வேறு செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா மதிமுக நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள்லாம் திமுகவுக்கு வந்து இணைகிறாங்க அப்படின்லாம் செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 20 பேர்லாம் வந்து சேர்றாங்க திமுகவில். அப்படியே அந்த கட்சியிலேயே 20 பேர் தான் இருப்பாங்க போல தான் ஃபீல் ஆகுது. அதை பார்க்குறப்பவே பரிதாபமாக இருக்குது. என்ன இது, மதிமுகவில் போய் யார் தான் இருப்பாங்க? அப்பாவும் மகனும் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு தான் தோணுது. எம்எல்ஏக்களும் வரப்போகிறாங்கன்னு செய்தி வருது. இந்த நிலைமையில் இருக்கிறப்போ அந்த கட்சி என்னத்துக்கு தான் ஆகுறது? அப்போ 2 பேர் தான் இருப்பாங்களா, அப்பாவும் மகனும் தான் இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு வருதுங்க. ஆகவே இந்த மதிமுக என்னும் பீடை திமுகவை விட்டு போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வைகோ அவர்களுடைய பேச்சு, செயல்பாடுகள் இதையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, குதிரை பேரம், அதை பற்றியும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.